மேஷராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேஷராசி முதலாக சொல்லக்கூடியது. நார்மலாகவே மேஷராசி கோவத்தோடு இருக்கக்கூடிய ராசி. அதுலேயும் இப்போ சனி பகவான் வரும்போது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்கள கோவத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். நான் இது அதுன்னு சொல்லாமல் சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன்னா, மேஷராசி நேயர்களுக்கு 12ல் சனி பகவான் இருக்கார். பாதம் சார்ந்த பிரச்சனை வரும், ஹெல்த் ரீதியாக பிரச்சனை வரும், டென்ஷன் வரும், பதட்டம் வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் இதை எல்லாத்தையுமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. பட் முயற்சின்றது இருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டு அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா அடி வாங்கிடுவீங்க. 1. 2வது, யாரையுமே நம்பவே கூடாது. அதுலேயும் பர்டிகுலராக இந்த நண்பர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பவே கூடாது. நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு போயிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கவனமாக இருக்கணும். அடுத்தது, உறவினர்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் பேசும்போது கவனம் வேணும். பொதுவாகவே மேஷராசி நேயர்கள் உடலிலும் சரி உறவிலும் சரி கவனம் ரொம்ப அவசியம். உணவாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே அதில் கவனமாக அவங்க செயல்பட்டுட்டாங்க சரியாக இருக்கும். மேஷராசி இதுக்கு அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். மேடம் சொன்ன மாதிரி 3ஆக பிரிக்கும் போது ஒரு வயதிற்கு இப்படி இருக்கும், மிடில் வயதிற்கு இருக்கும், 3வது இதற்கு இருக்கும். பட் ஆனால் எல்லாத்துலேயுமே உங்களுடைய கவனம் அவசியம். அதை நீங்கள் கவனமாக செயல்பாடு பண்ணிடும்போது ரொம்ப முடிந்தவரை ஒரு 70% மேஷராசி நேயர்கள் தப்பிச்சுப்பாங்க.